சோ நேத்துக்கு சூப்பர் ஸ்டாரோட பிறந்த நாள். சோ அவருடைய பிறந்த நாள் முன்னிட்டு இந்த ஜெயலலிதா 2 படத்துல இருந்து ப்ரோமோ வரப்போகுது. அந்த தலைவர் 173 படத்துல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா நேத்துக்கு எந்த படத்துல இருந்துமே எந்த அப்டேட்டுமே ரிலீஸ் பண்ணலங்க. சோ அதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்துக்கு படையப்பா படம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு, ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா? So அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சோ ரிலீஸ்ல அதிகமா வசூல் பண்ணப்பட்ட படம்னா அது கில்லி படம் தான். அண்ட் அந்த படத்துல வசூலே இந்த படையப்பா பிரேக் பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த அளவுக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அண்ட் அதனால எதுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இது பண்ணணும், இந்த ஜெயலலிதா படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை அப்புறமா கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. அண்ட் அதனாலதான் ஜெயலலிதா படத்துல இருந்துமே ப்ரோமோ வரல, இந்த தலைவர் 173 படத்துல இருந்துமே அனௌன்ஸ்மெண்ட் வரல. என்னதான் இருந்தாலும் இந்த படத்துல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துருந்துச்சு, நல்லா இருந்திருக்கும். சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஜெயலலிதா படத்தை பத்தி சந்தானம் பார்த்து அப்டேட் ஒண்ணு கொடுத்துட்டாருங்க. அதாவது சந்தானம் வந்துட்டு இந்த ஜெயலலிதா படத்துல நடிக்க போறேன் அப்படிங்கறத அபிஷியலா பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ அவர் இந்த படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ்ல வந்தது. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூமரா தான் இருந்துச்சு. சோ இப்ப சந்தானம் பாத்தீங்கன்னா அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆஃப்டர் லிங்கா படத்துக்கு அப்புறமா 10 வருஷம் கழிச்சு சூப்பர் ஸ்டார் கூட சந்தானம் பார்த்து நடிக்க போறாரு. சோ சந்தானமுடைய காமெடியா வந்து எப்பவுமே தரமா தான் இருக்கும். அண்ட் அந்த வகையில இது நெல்சனுடைய காம்போ வேறையா. சோ கண்டிப்பா அந்த படத்துல காமெடிக்கு பஞ்சமே இருக்காது, பிளாஸ்டா தான் இருக்க போகுது. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்டர் எஸ்டிஆர் உடைய அரசன் படத்தோட ஷூட்டிங் இப்ப கோவில்பட்டியில ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு இல்லையா? அண்ட் இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா படத்துடைய பிளாஷ்பேக் போஸ்டர் தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. இதை வச்சுட்டு இப்ப சோசியல் மீடியால ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டோரி இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூம் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்துட்டு ஏதோ ஒரு பிளேயரா படத்துல வர போறாரு. இந்த நியூஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மேபி கபடி பிளேயரா எஸ்டிஆர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா? அண்ட் அதுல அவரோட ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா மதுரை டைகர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு. சோ மதுரை டைகர் அப்படிங்கிறது எஸ்டிஆர் டீமோட பேரு தான். சோ மதுரையில ஒரு பிளேயரா இருக்கக்கூடிய எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மேட்சுக்காக இங்க வட சென்னைக்கு வராரு. அண்ட் அங்க அவருக்கு என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த அரசன் படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எஸ்டிஆர் வந்துட்டு மதுரையில ஒரு பிளேயரா இருக்காரு இல்லையா? அண்ட் அங்க ஏதோ ஒரு மேட்ச்ல அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஒரு சம்பவத்தை பண்ணிடுறாரு. அண்ட் அங்க இருந்து வந்து தலைமறைவா இருக்கக்கூடிய ஒரு ஆளா தான் எஸ்டிஆர் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மதுரையில சம்பவம் பண்ணிட்டு வட சென்னையில வந்து தலைமறைவா இருக்கக்கூடிய ஒரு ஆளா எஸ்டிஆர் வருவாரு. அந்த மாதிரிதான் படத்துடைய கதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா கன்ஃபார்மா எடுத்துக்க வேணா, ஃபுல்லாவே ரூமர் தான். ஆனா வெற்றிமாறன் சொல்ற ஸ்டோரியோட இவங்க சொல்ற ஸ்டோரியில தரமாக இருக்குங்க. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்டர் ரவி மோகனுக்கு அடுத்ததா ரிலீஸ் ஆக போற படம் பார்த்தீங்கன்னா கராத்தே பாபு படம் தான். சோ படத்தோட என்டையர் ஷூட்டிங்குமே எப்பயோ முடிஞ்சிருச்சு. சோ இப்ப கரண்டா பார்த்தீங்கன்னா டப்பிங் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த வகையில ஆக்டர் ரவி மோகன் பார்த்தீங்கன்னா அவரோட டப்பிங் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இந்த கராத்தே பாபு எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் ஆர் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த கராத்தே பாபு படத்துக்கு ஒரு நல்ல டாக் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. டாடா படத்தோட டேரக்டர் கணேஷ் கே பாபு அவர் தானே படத்தை டைரக்ட் பண்றாரு. சோ கண்டிப்பா இது ஒரு நல்ல திரைப்படமா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்ப ரவி மோகன் பார்த்தீங்கன்னா கரண்டா ப்ரோகோட் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. சோ இந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப ஈசிஆர்ல சென்னையில ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்னதான் ஒரு பக்கம் இந்த ப்ரோகோட் படத்துல ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த படத்துல டைட்டில் கான்ட்ரோவர்சியுமே போயிட்டு தாங்க இருக்கு. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோர்ட்ல ப்ரோகோட் அப்படிங்கிற ஒரு பியர் கம்பெனி பாத்தீங்கன்னா கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், நம்ம கூட சேனல்ல சொல்லியிருந்தோம். இந்த ப்ரோகோட் அப்படிங்கிற டைட்டில் அவர் வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அந்த கேஸுமே பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இந்த ப்ரோகோட் டீம் வந்து படத்தோட டைட்டில் மாத்த போறாங்களா, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ ரவிமோகனை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் அவருக்கு 4 படங்கள் ரிலீசஸ்க்கு காத்துட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பராசக்தி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிரும். அண்ட் அடுத்து கராத்தே பாபு படம் நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அடுத்த வருஷம் மார்ச் ஆர் ஏப்ரல்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல இந்த ப்ரோகோட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இது போக ரவிமோகன் ஆரம்பத்திலே நடிச்சு முடிச்ச படம் ஜீனி படம் இப்ப கரண்டா இந்த படத்தோட VFX ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. சோ இந்த படத்தையுமே அடுத்த வருஷம் எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரி ரவிமோகனுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 4 படங்கள் ரிலீசஸ்க்கு காத்துட்டு இருக்கு. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனநாயகன் படத்தோட செகண்ட் சிங்கிள் இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. சோ தளபதி ஃபேன்ஸ்க்கு அடுத்த ட்ரீட் பாத்தீங்கன்னா படத்தோட செகண்ட் சிங்கிள் தான். அண்ட் இது போக இந்த ஜனநாயகன் படத்தை பத்தி லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி நியூஸ் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் வெறும் ரூமரா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தா இப்ப செகண்ட் சிங்கிள் இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆயிரும். சோ செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அடுத்ததா டீசர் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ படத்துல இருந்து அடுத்ததா தேர்ட் சிங்கிளா வர போறது கிடையாதாமா. அண்ட் அதுக்கு பதிலா தான் இந்த டீசரை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. இப்படி ஒரு நியூஸ் ஒன்னும் கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஜனநாயகன் படத்தை வந்து பேக் டு பேக் அப்டேட்ஸ்மே வந்து காத்துட்டு இருக்கு. அதாவது படத்தோட அடுத்த அப்டேட் வந்து
வந்து படத்தோட செகண்ட் சிங்கிள். ஸோ செகண்ட் சிங்கிளுக்கு அப்புறம் டீசருக்கு அப்புறம் ஆடியோ லான்ச், அதுக்கப்புறம் டிசம்பர் 31ஆம் தேதி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் அப்டேட்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து பயங்கரமா சஸ்பென்ஸான ட்ரீட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகே, ஆனா ஜானகன் படத்துக்கு டீசர் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இது போக ஜானகன் படத்தை பத்தி லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் லியோ கோட் படத்தை தொடர்ந்து இந்த ஜானகன் படமே ஐமேக்ஸ்ல தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஐமேக்ஸ் வெர்ஷன்லயும் இந்த ஜானகன் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐமேக்ஸை தாண்டி இன்னும் நிறைய ஃபார்மேட்ல ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்கே உடைய பராசக்தி படத்தை வந்து தேர்ட் சிங்கிள் அப்டேட்டை ஒரு வழியா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தேர்ட் சிங்கிள் நம்ம காலம் சாங் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14 நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகட்டும் செகண்ட் சிங்கிள் ஆகட்டும் ரெண்டுமே லவ் ட்ராக்கா தான் அமைஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசான டான்ஸ் நம்பரா வந்து இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகட்டும் செகண்ட் சிங்கிள் ஆகட்டும் ரெண்டுமே சூப்பரா தான் இருந்துச்சு. அண்ட் அந்த வகையில இந்த தேர்ட் சிங்கிள் நம்ம காலம் சாங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது போக இந்த பராசக்தி படத்துக்கு வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிபிஷன் நடத்த போறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிருந்தோம். ஸோ அந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18 ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 4ஆம் தேதி நடக்க போகுது. அன்னைக்கு படத்தோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து டைரக்டர் பொன்ராம் பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காருங்க. அதாவது இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்ட் 2 அது வந்து கன்ஃபார்மா நான் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பொன்ராம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கே ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆல்சோ அந்த படத்தையுமே எஸ்கே வச்சு தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பொன்ராம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காருங்க. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துருச்சு, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2 பொன்ராம் வந்து எடுக்க போறாரு. அந்த படத்துல எஸ்கே நடிக்க போறது கிடையாது, வேற ஆக்டர் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. ஆனா இப்ப பொன்ராம் வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்ட் 2ல எஸ்கே வச்சு தான் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த படத்தை இப்ப எஸ்கே வந்து செமையான growth ஆயிட்டாரு இல்லையா, அவரோட மார்க்கெட் அப்படிங்கிறது இப்ப பெருசாயிருச்சு. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த படத்தோட கதையை வந்து ரெடி பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சோ எஸ்கே அண்ட் சூரி இவங்க ரெண்டு பேர் இல்லாம வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2 எடுக்க முடியாது. சோ எஸ்கேவோட மார்க்கெட்மே பெருசாயிருச்சு. அண்ட் அதே மாதிரி சூரியுமே பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோவா அவதாரம் எடுத்துட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பொன்ராம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா எஸ்கே கிட்டையும் சூரி கிட்டையும் இந்த படத்தோட கதையை நரெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.